வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 2nd ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். வீரகாசை மற்றும் தெய்யம் மற்றும் திடம்பு நிறுத்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா மற்றும் கேரளா. கிரிடா மற்றும் தெர்த்தாளி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கௌரிச்சா மற்றும் தங்கரி கஜா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஹோ, கர்வார், லோக்ரா, மக்லி, சவர், பீடியா மற்றும் பஞ்சாரா. இந்திரா காந்தி 1971 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவ பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையை ஜப்பான் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல பெர் கேபிட்டல் இன்கம், தனி மனிதனுடைய பெர் கேபிட்டல் இன்கம் அடுத்த 10 ஆண்டுகளை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 9.7 நகராட்சியை சொல்லியிருக்காங்க. பகரியா கழகம் 1778 இருந்து ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை தேகிங் பட்காய் பிரஜ்ஜோதி நடன விழா. ராஜாராம் மோகன் ராய் பெங்காலி இலக்கணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா நிதி அமைச்சகத்தால் 2015 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா நிதி அமைச்சகம் 2015. பிரதான் மந்திரி கிசான் திட்டம் 2019. பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா 23 ஜூலை 2024. சர்வ சிக்ஷா அபியான் 2000. பிரதான் மந்திரி விஜயலட்சுமி திட்டம் கல்வி அமைச்சகத்தால 6 நவம்பர் 2024 அறிமுகமாச்சு. 2025 ஆஸ்டூரியாஸ் இளவரசி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? செரீனா வில்லியம்ஸ். ஐபிஎல்லில் 3000 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ரோஹித் சர்மா. பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் த்ரூ த இயர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹிமான்ஷு ராய். 2026 ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பை எந்த நகரம் நடத்த உள்ளது? அகமதாபாத். இன்ஸ்பயர் திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையால 2008 அறிமுகமாச்சு. கன்னட இந்திய அறக்கட்டளையால் ஆண்டின் உலகளாவிய இந்தியன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சத்குரு. ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் ஈரநில ஞான பயன்பாட்டிற்கான ராம்சர் விருதை பெற்ற முதல் இந்தியர். குண்டர் பிளாக்ஸ்டல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆண்ட்ரூ பார்ட்டோ அண்ட் ரிச்சர்ட் சட்டன் ஏசிஎம் ஏஎம் டூரிங் விருது வாங்கியிருக்காங்க. மசாக்கி காஷிவாரா 2025 கணிதத்திற்கான ஏபிள் பரிசு வாங்கியிருக்காங்க. தலைலாமா அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான தங்க மெர்க்குரி விருது. மரியாங்கெலா ஹங்கரியா உயிரியல் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் குறித்த ஆராய்ச்சிக்கான உலக உணவு பரிசு வாங்கியிருக்காங்க. 7 உச்சி மாநாடு சவாலை முடித்த இளைய இந்தியர் யார்? விஸ்வநாத் கார்த்திகே படகாந்தி. இந்த விஸ்வநாத் கார்த்திகே படகாந்தி ஹைதராபாத் அப்படிங்கிற நகரத்தை சேர்ந்தவங்க, அதாவது தெலுங்கானா. அண்டார்டிகாவின் மிக உயரமான சிகரமான மவுண்ட் வின்சென்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்மணி அருணிமா சின்ஹா. அன்னபூர்ணா சிகரம் மக்காலு சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண்மணி மற்றும் 8000 மீட்டருக்கு மேல் 5 சிகரங்களை ஏறிய முதல் இந்திய பெண் பிரியங்கா மொஹித்தி. கெனபால சிகரத்தை 19 மணி நேரத்தில் ஏறிய முதல் இந்தியர் நிதிஷ் சிங். ஷிகாபாமா சிகரத்தை ஏறிய முதல் இந்தியர் அர்ஜுன் வாஜ்பாய். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் சிஐஎஸ்எஃப் அதிகாரி கீதா சமோதா. உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே 31. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பிரைட் ப்ராடக்ட்ஸ் டார்க் இன்டென்ஷன்ஸ் அன்மாஸ்கிங் த அப்பீல். ஸோ உலக புகையிலை தினத்தை நம்ம 1987 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். செப்டம்பர் 23 ஆயுர்வேதா தினம். வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனின் படி 2025 to 29 இடையில் உலக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் தாண்டும் வாய்ப்பு என்ன? ஸோ எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தாண்டறதுக்கு அப்படின்னா 70%.
இது எதுல சொல்லியிருக்காங்க, யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு குளோபல் ஆனுவல் டு டெக்காடல் கிளைமேட் அப்டேட் அப்படிங்கிற அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கை மூலமா தான் நம்ம இந்தியாவோட வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் 25ல இருந்து 29ல அதிகமாகும் அப்படின்னு, அதுவும் 70% வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் 38ல இருந்து 42 உயர்த்திருக்கு. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய அமைப்பு உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை 80% 2040க்கு முன்னாடி குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்மையில நடந்த பொது தேர்தலில் வாக்காளருடைய வாக்குப்பதிவு 65.79%. அதிகபட்சம் வாக்குப்பதிவு லட்சத்தீவுல பதிவாயிருக்கு 84.16. மிக குறைவு பீகார்ல 56-19. காப்பீடு துறையில ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 100% உயர்த்திருக்காங்க. உலக ஆமை தினத்தன்று ஆமை பாதுகாப்பான மாதிரி கோயிலாக அசாமில் உள்ள எந்த கோயில் அங்கீகரிக்கப்பட்டது? நாகசங்கர் கோவில், அசாம் மாநிலம். அசாமுடைய 2வது வனவிலங்கு சரணாலயம் பிராக்புவன். அசாம் மாநிலம் நூஜித் மொய்னா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதலை கேட்ஃபிஷ் அசாம் மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜகிரோட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் நகரத்தை ரத்தன் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் சிட்டின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. முக்கிய மந்திரி மகிழா உத்தியமதி அபியான் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அசாம். புஞ்சையால் ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரஸ்டா ஃபீட் புக்கிஷனா கிராமினிஸ் டிட்டிகால் ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டியா ஃபீட் ப்ளூமரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னபூர்த்தி கிரைசில ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரானுலண்ட் செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடுகோல ஏற்படக்கூடியது. ரெக்ட்ராட்டா சுகர்கின் குளோமருலா டுகாமைன்ஸால ஏற்படக்கூடியது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. கிரீனியர் டவுனி மில்டியா பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் ஃபீட் உஸ்டிலியாக ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் ஆர் பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சென்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கம் மேல ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜேகாஃபில், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியல், ஹான்காங் இலக்கியம், நிகான் கிடாயகோ அமைதி, டேவிட் பாக்கர் டெமிஸ் வெசாவிஸ் டானம் ஜம்பர் வேதியியல்.